கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இத புதிய மாதத்துக்குள்ள அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பரிசுத்தமான நாள், மனமகிழ்ச்சியின் நாள்லயும் அப்பா உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 2 மாதங்களாய் கண்மணியைப் போல பாதுகாத்த தேவன், இந்த புதிய மாதத்திலும் புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் அப்பா உங்களுக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஐசாயா 28th chapter verse 16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. இந்த மாதம் அப்பா உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், இந்த வருட வாக்குத்தத்தம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிப்ரவரி மாசம் அப்பா கொடுத்த வாக்குத்தத்தம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த மார்ச் மாதம் அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். இங்க கல்லை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனத்துல கல் யார்? ஏசப்பா தான் கல். ஏசப்பா உங்க கூட இருக்கும் பொழுது நீங்க எதை குடிச்சும் பதற வேண்டிய அவசியமே இல்ல. சங்கீதம்ல 112ஆம் அதிகாரம் 7-8 வசனம். சாம்ஸ் 112 verse 7 and 8. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படா. துர்ச்செய்தியை கேட்கறதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சராசரங்களை படைத்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம அப்பா நம்மோடு கூட இருக்கிறாங்க. அதனால எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு வேலை இருக்குமோ இருக்காதோ, என்ன செய்வேன் என்று சொல்ல அந்த பயம். டாக்டர்கள் வியாதின்னு சொல்லியிருப்பாங்க, அது கியூர் ஆகுமா ஆவாதா அப்படின்ற ஒரு பயம். குழந்தை பிறக்குமோ பிறக்காதான்னு சொல்லி ஒரு பயம். கடன் பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேனோ வரமாட்டானோ என்று பயம். வழக்கு பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேனோ வரமாட்டானோ என்ற பயம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையை பிசாசு கொடுத்து உங்களுக்கு பயத்தை கொடுப்பான். அதான் இந்த மாத வாக்குத்தத்தை அப்பா கொடுக்குறாங்க. விசுவாசிக்கிற நீங்க பதற வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் வசனம் சொல். உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அப்பா கூட இருக்காங்க. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியமா இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. நிச்சயமாக அப்பா உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. உங்க மகனுக்கு உங்க மகளுக்கு அப்பா நிச்சயமாக இந்த மாதத்துல அற்புதத்தை செய்வாங்க. அதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்பா எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். இன்னைக்கு உங்க இருதயம் உறுதியா இல்லாததுக்கு காரணம் உங்களுடைய விசுவாசம் என்ன இருக்கு? குறைவாக இருக்கிறது. ஏசப்பா சீசர்களை பார்த்து சொன்னாங்க, அற்ப விசுவாசி. அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு, எப்படி இருக்கு? அற்பமா இருக்கு. இன்னைக்கு விசுவாசத்தோட இருங்க. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா பாவத்துல விழுவாங்க. பரிசுத்தம் வேணும்னு சொல்லுவாங்க. பரிசுத்தம் வேணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஒருத்தன் பாவம் செய்யறான்னா ஏன் செய்யறான்? கடவுள் இல்லைன்றதுனால தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதே ஏசப்பா கூட இருக்கிறாங்கன்னா அவனால பாவம் செய்ய முடியுமா? ஐயோ ஏசப்பா பாக்குறாங்களே, அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஏசப்பா கூட இருக்கிறாங்கன்ற அந்த விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அவனால என்ன செய்ய முடியாது? பாவம் செய்யவே முடியாது. அவன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பா உங்க கூட இருக்காங்க, நீங்க எதுக்கும் பயப்படாது. கூட இருக்கிறாங்கன்னு முதல்ல நீங்க விசுவாசிங்க. அப்பா உங்க கூட இருக்காங்கன்னு யோபு பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல அவருடைய பிள்ளைகள்ல இருந்து சொத்துல இருந்து எல்லாம் அழிந்து போச்சு. ஆனா கடைசி அதிகாரம் 42ல பாருங்க, முன்ன இருந்ததை பார்க்கலும் 2 தனியாக அப்பா திருப்பி கொடுத்தாங்க. அப்பாவால் எல்லாம் கொடுக்க முடியும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42. மேத்யூ 21 verse 42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறல் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை. எது ஆகாதுன்னு சொல்றாங்களோ அதை தான் அப்பா பெஸ்டா வைப்பாங்க. இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், வேலை ஸ்தலத்துல உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அப்பா சொல்றாங்க, உங்களை தான் அப்பா தலைக்கல்லா மாத்துவாங்க. கல் யாருன்னு இருக்கிறது? ஏசப்பா தான் கல். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களை எப்படி மாத்துவாரு? தலைக்கல்லாக மாற்றுவார். அது எப்படி நடந்துச்சான்? அது கர்த்தராலே ஆயிற்று. ஏதோ நம்ம செய்யறதுனால அது நடக்க போறது இல்ல, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குமா? ஆச்சரியமா இருக்க போகிறது. நீங்க இந்த மாதத்துல ஆச்சரியப்பட போறீங்க. இது எனக்கா நடந்துச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அப்பா செய்வாங்க. கடன்காரங்கள் நெருக்கி கொண்டு இருக்கலாம், பொருளாதாரத்துல ஒரு நெருக்கம்
உங்களை என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்ப ஒரு அற்புதமும் ஆச்சரியமான காரியம் செய்ய போறாங்க. வீடு எனக்கு வேணும்னு சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்து உங்களை ஆச்சரியப்பட வைக்க போறாங்க. டாக்டர்கள் கேன்சர் மரித்து போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்பா உங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வல்லமையுடையவரா இருக்கிறார். எந்த கம்பெனி உங்களை உதாசீனப்படுத்துறதோ அதே கம்பெனில உங்களை ஒரு நல்ல அதிகாரியாக வைத்து தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி எந்தெந்த பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்களோ எல்லாவற்றிலும் தேவன் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அடுத்து சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? உலகத்தை படைத்த கடவுள் சொல்றாங்க, வார்த்தையாகிய தேவன் சொல்றாங்க, நீங்க அதை பைபிள்ல படிக்கலையா? படிங்க. சோத்திரம். பைபிளை படிங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 அதிகாரம் படிக்கணும். ஒரு ஊழியம் செய்கிறவங்களா இருந்தா 18 அதிகாரம் படிக்கணும். நான் அரை ஊழியம் செய்யறேன், பார்ட் டைம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன்னா 9 அதிகாரம் படிக்கணும். சாதாரண விசுவாசியா இருந்தா மினிமம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் படிக்கணும். ஒரு நாளைக்கு 3 அதிகாரமாவது கண்டிப்பா படிங்க. அப்பா எதை பேசினாலும் நீங்க வாசிக்கலையா? பைபிள்ல இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு வசனம் பார்க்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமன்ஸ் 11:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, எந்த காரியத்துல எல்லாம் நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறீங்களோ இந்த மாதத்துல அந்த வெட்கம் எல்லாம் மறைந்து போகும். அப்பா எல்லா வெட்கத்தையும் மாற்ற போகிறார். வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா பாயிண்ட் பண்றது, பின் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா வேதம், வசனம் 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 ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனம் கூட பாருங்க, அதே ரோமர் 9:33. ரோமன்ஸ் 9:33. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதி இருக்கிறபடி ஆயிற்று. ஆண்டோடைய வார்த்தை சொன்னபடி ஆயிற்று. ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காங்க. அந்த வாக்கு தத்தத்தை நீங்க விசுவாசித்து அறிக்கை இட அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறது உங்கள் கண்கள் காணும். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்குள்ள நீங்க அழைத்து கொண்டு வந்திருக்கீங்கப்பா. இந்த புதிய மாதத்திலும் நீங்க சொல்லியிருக்கீங்க, பிள்ளைகள் வெட்கப்பட்டே போக மாட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், உம்முடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். உம்முடைய வார்த்தையை அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நீங்க கொடுத்திருக்க அந்த வாக்கு தத்தத்தை சொல்லணும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். உங்க தழும்புகளால எனக்கு சோகம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமா எனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணி கொடுத்துட்டீங்கப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுத்துட்டீங்கப்பா, ஸ்தோத்திரம். இப்படி உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்து உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ள போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கான அந்த வழியை இன்று நீர் காண்பித்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. எல்லோரையும் இந்த புதிய மாதத்துல தொட்டு அவங்களுக்கு இந்த மாதத்துல என்ன நன்மைகள் தேவையோ எல்லா நன்மைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக தேங்க்யூ ஜீசஸ். மரிக்கிற தருவாயில் இருக்கிற எல்லோரும் இப்பொழுதே நீர் உயிரோடு எழுப்புகிறதற்காக நன்றி. இப்பொழுதே குருடர்கள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், முடவர்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இந்த மாதத்துல நீர் செய்ய போகிறீங்கப்பா. அவங்க ஆச்சரியப்பட வண்ணமாக நீங்க அற்புதத்தை செய்ய போறீங்க. பிள்ளைகள் படிக்கலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட இப்பொழுது பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. நீங்க இப்பொழுதே ராஜா அவங்க பிள்ளைகளை தொடுகிறதுக்காக நன்றி. பைபிளை படினா கேட்காம இருக்கிறாங்களேன்னு சொல்லி வேதனையோடு கூட பாக்குறாங்க. கணவர் படிக்க மாட்டாங்க, மனைவி படிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆமராஜா வேதனையோடு கூட இப்பொழுது கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இன்னிலிருந்து அவங்க மனதுல பேசி உங்களுடைய வார்த்தையை படிக்க நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரேன். ஆம் தகப்பனே, இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றா இரவும் பகலும் உங்களுடைய வார்த்தையில தியானமாய் இருக்கிற மனுஷனை பாக்கியவானாய் மாற்றி இருக்கிறீரப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீர் பாக்கியவானாய் மாற்றுகிறதுக்காக சிலர் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாய் என்னுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏசப்பா உங்கள் துக்கத்தை இந்த மாதத்தில் சந்தோஷமாய் மாற்றுகிறார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிற நீ பாக்கியவதி.
அதே போல சொந்த வீட்டை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரப்பா. பிள்ளைகளை ஆம்ரஜா இந்த மாதத்துல எக்ஸாமினேஷன், பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாவற்றிலும் உம்முடைய ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோட பார்த்துக்கோ எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்கிறதுக்காக, குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாளிலும் பக்கத்துல இருக்க சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Praise the Lord.